அனைவருக்கும் வணக்கம். அன்பு சகோதரர், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறிப்பிட்டது போல, இன்று 2-3 முக்கியமான அம்சங்கள் குறித்து விரைவில் நடைபெறக்கூடிய போராட்டங்கள் குறித்து ஏற்கனவே நாங்கள் கடந்த 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சென்னையில் கூடிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையிலும் 7ஆம் தேதி மேகதாது அணைக்கட்டு குறித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து 8ஆம் தேதி நடைபெற்ற எங்களுடைய ஆலோசனைக் கூட்டத்திலும் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி இன்று சில முக்கியமான அறிவிப்புகளை கொடுக்க இருக்கிறோம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சினை மற்றும் மேகமலையில் வாழக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் நாம் சென்னையிலே இருக்கின்ற பல பேர் சென்னையில் இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய முக்கியத்துவம் பல பேருக்கு தெரியாமல் போய்விடுகிறது. இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. அண்ணன் சகோதரர் சீமான் அவர்கள் சொன்னது கூட, திருநெல்வேலியினுடைய தென்கோடியில் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் இருக்கக்கூடியது மாஞ்சோலை பிரச்சனை. தேனி மாவட்டத்தினுடைய கடைப்பகுதியில் இருக்கக்கூடியது மேகமலை பிரச்சனை. எனவே இது பொதுவாக மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வருவது கடினம். அதுவும் சென்னைக்கு தலைநகருக்கு அருகாமல் இல்லாத காரணத்தினாலே இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தன்மையை இன்னும் மக்கள் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை இருக்கிறது. இதனுடைய விளைவாகவே பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஏற்கனவே 10,000க்கு மேற்பட்ட மக்கள் மாஞ்சோலையில் ஏறக்குறைய 6 தலைமுறைகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்களை மெல்ல மெல்ல மறைமுகமாக துன்புறுத்தி அவர்களை வெளியேற்றி இப்பொழுது ஒரு 580 1000 குடும்பங்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட குடிநீர் கொடுக்காமல், மின்சார வசதி கொடுக்காமல், போக்குவரத்து வசதி கொடுக்காம, ரேஷன் கொடுக்காம அவங்கள கசக்கி பிழிஞ்சு இப்பொழுது அவர்கள் குற்றுயிரும் கொலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கார்கள். அவங்க தேயிலை தோட்டங்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த பகுதியில் குடியேறியவர்கள். எனவே அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் அவருடைய வாழ்விடத்தை, அவர்கள் மாஞ்சல் இருக்கக்கூடிய அந்த இடத்தை மாற்றக்கூடாது. அவர்களுக்கு அங்கேயே வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு அந்த உரிமையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதேபோல மேகமலைங்கிறது ஒரு மலை கிடையாதுங்க. அது பெரிய குளத்துக்கு மேலே அங்கே ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான 200-300க்கு மேற்பட்ட கிராமங்களாகவே அங்கே இருக்குதுங்க, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில், தேனி மாவட்டத்தில். ஸோ அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அங்கே மலைப்பகுதியில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இப்பொழுது அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று முத்திரை குத்தி அவர்களையும் வெளியேற்றுகிறார்கள். எனவே ஒட்டுமொத்த ஒரே உத்தரவில் தான் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு கூறியிருக்கிறாங்க. எந்த சாதாரண அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை வெளியேற்றி அவர்களுக்கு இங்க நகர்ப்பவர்களில் எந்த இடத்துல என்ன மாற வாழ்வாதாரத்தை இந்த அரசாங்கத்தால் ஏற்படுத்தி தர முடியாது. எனவே அந்த மக்கள் இயற்கையினுடைய எந்த விடத்துக்கும் இப்ப தாமிரபரணிக்கு அங்க மாஞ்சோலை மக்கள் எந்த விதமான இடையூறும் பண்ணல. வைகை உற்பத்தி ஆகிறதுக்கோ வைகைக்கு அது மாதிரி மேகமலை மக்கள் எந்த விதமான தொல்லையும் பண்ணல. அங்க இருக்கக்கூடிய யானைகளுக்கோ புலிகளுக்கோ அல்லது வேறு பிற இனங்களுக்கோ எந்த விதமான தொல்லைகளும் அவர்கள் ஏற்பாடு செய்யவில்லை. எனவே அப்படிப்பட்ட இருக்கிற நிலையில நாங்க ரிசார்ட் கட்ட போறோம், அதை ஒரு சுற்றுலா தலமா பண்ண போறோம், அடுத்து பாதுகாக்கப்பட்ட காடுகள் ரிசர்வ் ஃபாரஸ்டா உருவாக்க போறோம் என்று தவறாக இந்த வன அதிகாரிகள், ஓய்வு பெற்ற வன அதிகாரிகள் அவங்க ஒரு சங்கமா வச்சுட்டு அவங்க பல்லாயிரக்கணக்கான கோடி செல்வது, பெரிய பெரிய லாயரை வச்சு வாதாடி, எனவே இவங்கனாலதான் எல்லா ஆறுகளுமே வறண்டு போன மாதிரி ஒரு தனியா பிக்சர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கறதுனால சுப்ரீம் கோர்ட்டுகளும் அதை நம்பி ஒரு தவறான உத்தரவுகள் பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு மீண்டும் மறுசீராய்வு 2 தடவை போடலாம், 3 தடவை போடலாம், 4 தடவை போடலாம். எனவே தமிழ்நாடு அரசு ஒரு தனியா ஒரு ஸ்பெஷல் உத்தரவையும் போட முடியும். தற்காலிகமாக அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்கின்ற வரையிலும் எங்களால் மாஞ்சோலையிலிருந்து அந்த மக்களை வெளியேற்ற முடியாது.
அதேபோல மேகமலையிலிருந்தும் வெளியேற்ற முடியாது என்று ஒரு பிரமாணத்தை உச்சநீதிமன்றம் தாக்கல் பண்ணிட்டு அந்த மக்களை இப்பொழுது காவல்துறையை வைத்தோ அல்லது துணை ராணுவத்தை வைத்தோ வெளியேற்றக்கூடிய எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது என வலியுறுத்தி வருகிற 29ஆம் தேதி என்று திருநெல்வேலியில மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் மேகமலைக்கு இரண்டுக்கும் சேர்த்து திருநெல்வேலியில இதே கூட்டமைப்புடைய அனைத்து தலைவர்களும் இப்பொழுது வேல்முருகன் இருக்கிறார், தனியரசு அவர்கள் இருக்கிறார்கள், அதேபோல திருமாறன் இருக்கிறார்கள், ஜெகன்மூர்த்தி, பாபுஜி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள். எல்லோருமே கலந்து கொள்ளக்கூடிய ஆர்ப்பாட்டம் இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி என்று காலை 11 மணி அளவில் திருநெல்வேலியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து மேகமலைக்கு மட்டும் தனியாக நாங்கள் செப்டம்பர் மாதத்தில் 2வது வாரத்தில் தேதி மீண்டும் அறிவிப்போம். அவர் திருமாறன் அவர்களுக்கு ஏற்பாடு செய்கிறாரு. அது மதுரை அல்லது தேனியிலுங்கிறது அதை நாங்கள் பின்னால் சொல்வோம். எனவே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மலைய பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்கள் பழங்குடி மக்களாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு மேலாக மலைய பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு அங்கேயே அவர்கள் இடம் அளிக்கணும், எந்த துன்புறுத்தக்கூடாது என்பது ஏற்கனவே ஒரு சட்டம் 2006 வன உரிமை சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த அரசு நடந்தாலே போதும். அதை வலியுறுத்தான் மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களுக்கு அவருடைய உரிமையை மாஞ்சோலையிலே தீர்மானிக்க வேண்டும், அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் அப்புறப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். செப்டம்பர் 2வது வாரத்தில் மக்களுடைய பிரச்சனைக்காக மதுரை அல்லது தேனியில் அதே கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற இருக்கிறது.